எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். 9/3/2025 வாரம் ராசி பலன் கடகம். கடகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ராசியிலே ஆட்சி பலம் பெற்று அமர்றாரு. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். ஒரு தாமதம், ஒரு கஷ்டம், அதிலிருந்து விலகக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே சனியும் சூரியனும் 8ஆம் இடத்துடன் தொடர்பு பெற்றிருந்தாங்க. குடும்பம், கணவன் மனைவிக்கு இடையில், நண்பர்கள், இது போன்ற அமைப்புகளில் தேவையில்லாத மனக்கசப்புகளை சமாளித்தவர்களுக்கு இங்கே உங்களுடைய சந்திரன் வலுப்பெற்று அமைப்புறதுனால கடந்த வாரத்தில் சந்திரன் அமைப்பு தேய்பிறை அமைப்பில் இருந்து இப்போது வளர்ப்பிறை அமைப்பில் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால, அதுவும் ஒரு ஆட்சி பலம், அடுத்தது நட்பு வீடு, அந்த அமைப்பில் வர்றதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த வாரம் இருக்கும். அதே போல் சூரியன் இங்கே இந்த வாரத்தின் இறுதியில் ராகுடன் இணைகிறாரு. குடும்பத்தில் அதே போல் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஒரு எஃபெக்ட் போட வேண்டாம் இந்த வாரம். ஏன்னா இங்கே ராகுடன் சூரியன் இணைவது அவ்வளவு சிறப்பான ஒரு நன்மை தராத ஒரு அமைப்பு. அந்த வகையில் வருமான அமைப்பிலையும் சரி, குடும்ப அமைப்பிலும் சரி, அதிகமான ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். அதே போல் இங்கே 8 சனி உங்களுக்கு அட்டம சனியாக இருப்பதனால இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் அவர் பெயரப் போகிறார். அதனால் இந்த கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு சிக்கலை இழுத்து விட்டுட்டு போகக்கூடிய ஒரு தன்மையில் தான் அந்த சனி பெயர்ச்சியானது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் மற்றபடி குரு 11ஆம் இடத்திலிருந்து பரிவர்த்தனை பெற்று 9ஆம் இடத்தில் இங்கே குரு அமர்வது என்பது ஒரு சிறப்பு. தெய்வ அனுகூலம், தெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மைகள் நடக்கும். 11ஆம் இடத்தில் 11ஆம் அதிபதி இங்கே பரிவர்த்தனை மூலமாக பலம் பெற்று அமர்வது மூத்தர் வகையிலும் லாப உயர்வும் சிறப்பாக அமையும். எடுத்த காரியங்கள் இங்கே உங்களுடைய 3 புதனாய் இருந்து அவர் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து சுக்கிரனுடன் இணைவு பெறுவதனால ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம், அந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது ஒரு தடங்களாகவே இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தரை சார்ந்தே போகக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியல, அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது யாராவது ஒருத்தர் மூலமாக, வயதில் மூத்தவர்களோ இல்லை அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தாய் வழிகள் மூலயமாக சிக்கல்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போது நான் யாராவது முடியல, என்னை விட்டுட்டா போதும், அதில் அந்த விஷயத்துலேருந்து நான் ஒரு விஷயத்துலேருந்து இப்போது ஒரு வழக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு தொழில் தொடங்குறீங்க, இல்லை ஒரு வேலையாக இருக்கட்டும், அந்த அமைப்புகளில் என்னால் ஒரு விஷயத்தை அதை முடிக்க முடியல, சாதிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும். சரி, இதன் மூலயமாக, இந்த நபரின் மூலயமாக இவரால் நம்ம இதை சாதித்து காட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு மன தைரியம், ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேவலங்களும், அசிங்கம், அவமானம், பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிட்டிங்க. சனி பகவான் உங்களை விட்டு போக போகிறாரு இந்த மார்ச் 30ஆம் தேதி. அதனால் ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு தாமதமான ஒரு அமைப்பில் தான் இருப்பீங்க. எதுலேயுமே ஒரு வேலையிலையாக இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், இந்த சனி பெயர்ச்சி ஆகிறதுனால ஒரு காலபுருஷனுக்கு 11ஆம் இடமும் கூட 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறாரு. ஒரு நிதானமான ஒரு போக்காகவே இருக்கும். எதுலேயுமே ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்காது. ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல அவர் வர்றதுனால வெளிநாட்டு தொடர்புகள், வெளி மாநில தொடர்புகள்லாம் நல்லா இருக்கும். அதனால்
இன்னும் சில வாரங்கள் தான். நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.